வணக்கம். இது வைரல் வீடியோ அசின்சியூ. நான் உங்கள் அசீம். கள்ளக்குறிச்சி மாணவி மர்ம மரண வழக்கு. இதில் நேற்று நடந்த விஷயம் என்ன கோர்ட்டில் அப்படிங்கிறது நேற்று சொல்லிட்டேன். பட் விழாவாரியாக என்ன நடந்துச்சுங்கிறத சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அதுபடி பாப்பா மோகன் சார்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கும்போது அவங்க ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. அதனால் பேச முடியல ரொம்ப நேரம். ஓரிரு நிமிஷங்கள் தான் அவரோட உரையாட முடிஞ்சுது. அப்படி உரையாடினதில் கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, அந்த மாதிரி முதல்ல இருந்து 3 பேர் வந்ததுனால ஆர்குமெண்ட்டு நான் தான் பண்ணினேன், என்னோட ஆர்குமெண்ட்டு தான் அங்கே இருந்தது. அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த மாதிரி அவங்க சிடிஆர் கேட்குறாங்க, அந்த காலேஜ் கேட்குறாங்க, அந்த இதெல்லாம் கேட்குறாங்க. அதில் கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன ஆட்சேபனை அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜம்மாவே அவங்க கொடுக்கலாமே அப்படின்னு கேட்டதுக்கு, அரசு தரப்பு வழக்கறிஞர் உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் சொல்லுங்கள், உங்கள் தரப்பு வாதங்களை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு விரிவான வாதங்களை நான் வைக்க வேண்டியிருக்கு, அதனால எனக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் கேட்டுருக்காரு. ஜட்ஜி 28ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. அடுத்த ஹியரிங் 28 அன்னைக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர் அவங்க வாதத்தை வைக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 3 பேரை வர வச்சாங்க இல்லையா, அந்த வர வச்சவங்கள்ட்ட என்ன விசாரிச்சாங்க, என்ன நடந்துச்சு, அவங்களுடைய ஆட்சேபனையை கேட்டாங்களா அப்படிங்கிற விவரம் தெரியல. ஸோ இவங்களை 3 பேரை எதுக்கு வர வச்சாங்க அப்படிங்கிறதும் இன்னும் விளங்காத புதிராகவே தான் இருக்குது. ஸோ நேற்று நடந்த விஷயங்கள் அவங்க உள்ள இருந்தவங்க தெளிவாக சொன்னால் மட்டும்தான் அது தெளிவாக தெரியும். ஸோ பாப்பா மோகன் சார்கிட்ட நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கேட்டுட்டு அதுக்கப்புறமா விரிவான தகவலை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போதைக்கு நடந்தது, பாப்பா மோகன் சார் தான் நேற்றும் வாதம் பண்ணியிருக்காங்க. அந்த இதெல்லாம் கொடுக்கணும், நாங்கள் கேட்டிருக்க ஆவணங்கள்லாம் கொடுக்கணும், விடுபட்ட ஆவணங்களை கொடுக்கணும், ஓப்பன் ஆகாத டாக்குமெண்ட்ஸுக்கு ஓப்பன் ஆகிற மாதிரி உள்ள ஃபைல்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த கேஸ் டைரி கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொடுக்கறதுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படிங்கிறது கொடுக்கலாம் அப்படிங்கிறது நீதிபதி அவங்களே கேட்டிருக்கனால இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஆவணங்கள் தான் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ இதை கொடுக்கறதுல ஆட்சேபனை தெரிவிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசு தரப்பு தான் ஆட்சேபனை தெரிவிக்கணும். ஆட்சேபனை எதுக்காக தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்றத அதான் எனக்கு ரொம்ப கேள்விக்குறியாகவே இருக்கு. மக்களுக்கும் அதுதான் புதிராகவும் இருக்கு. ஸோ இதில் அரசு தரப்பு என்ன சொல்ல வருது அப்படின்னா, இவங்க போலீஸ்க்கு சப்போர்ட் பண்ணி தான் அரசு தரப்பு வழக்கறிஞர் எப்பவுமே இருப்பாங்க. இது ரொட்டீன் புரோட்டோகால் ப்ரொசீஜர் தான். அதாவது போலீஸ்காரங்க என்ன சார்ஜ் ஷீட் கொடுத்தாங்களோ அதை டிஃபெண்ட் பண்ண வேண்டியது தான் அரசு தரப்பு வழக்கறிஞரோட கடமை அப்படின்னு இருந்தாலும், சில விஷயங்கள் உண்மைக்கு புறம்பா இருக்கு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க சில விஷயங்களை விட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு இதுவும் இருக்கு. அதனால தான் நம்ம சிறப்பு பிபியா நம்ம பாப்பா மோகன் சாரை அனுமதிக்கணும் அப்படின்னு கேட்டு மனு போட்டிருந்தோம். அந்த மனு கிடப்புல போடப்பட்டு விட்டது அப்படிங்கிறது ஒரு வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அவர் பிபியா இருந்திருந்தா இந்த மாதிரி போலீஸ்காரங்க கொடுத்த சார்ஜ் ஷீட்டை கொஷின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன் இது செய்யலையே, இதை செய்யலையே, இதை செய்யல அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் அதை கேட்பாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்க மாட்டாரு அப்படிங்கிறது தான் இதுவரைக்கும் நடந்த சம்பவங்களின் அடிப்படையில் நமக்கு தெரிய வர்ற ஒரு விஷயம். ஸோ இப்போ 28ஆம் தேதி என்ன வாதம் வைக்க போறாரு, அதை பேஸ் பண்ணி ஜட்ஜி என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறது தான் $1 மில்லியன் கொஸ்டினாகவும் இருந்துட்டு இருக்கு. ஸோ இதில் ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போடணும் அப்படிங்கிறது தான் பேஸாகவே இருந்துட்டு இருக்க சூழ்நிலையில், அந்த ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போடுறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை நமக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆவணங்களை கொடுத்தா தானே நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போட முடியும். அதை ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு கேள்விக்குறி. நேற்று வரும்போது கூட பாருங்க, 3 பேர் அந்த மும்மூர்த்திகள் இருக்காங்களா பள்ளித்தரப்புல, தாளாளர் ரவிக்குமார், அவங்க செக்ரட்டரி சாந்தி, பிரின்சிபால் சிவசங்கரன், 3 பேர் அவங்க ஏதோ ஒரு பிக்னிக் வந்த மாதிரி தான் போன மாதிரி இருக்கு. சிரிச்சிட்டே போறாங்க அப்படிங்கிறது ஒரு இதாக பார்க்கும்போது பெத்த மனசு பிள்ளைய பறி கொடுத்த ஒரு தாய் கதறது இயற்கை தானே. அதுதான் நேற்று நடந்த சம்பவம். இதுல டிராமா குயின் அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை கொச்சப்படுத்தி இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பெண்களை இழிவுபடுத்துற விஷயத்த சவுக்கு சங்கர் பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கிறத தாண்டி அவர் ஒரு பெண் காவலரை கொச்சைப்படுத்தி பேசிட்டாரு அப்படின்ற காரணத்துக்காக அவர் மேல வழக்கு தொடுத்து அரெஸ்ட் பண்ணி அவர் முந்தைய வழக்குகள் எல்லாம் என்னென்ன பேசினாருன்றதெல்லாம் எடுத்து அவர் மேல குண்டர் சட்டத்தை போட்டதுக்காக காவல்துறைக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்றோம். ஆனால்
அதே மாதிரி சம்பவம் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதே மாதிரி பெண்களை கொச்சைப்படுத்திய எச் ராஜா அப்படிங்கிற ஒருத்தர், அதே மாதிரி எஸ்வி சேகர் அப்படிங்கிற ஒருத்தர். எஸ்வி சேகர் கோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்டாரு அப்படின்றதுனால அதை விட்டுட்டு இங்கே வரும். எச் ராஜா என்ன சொல்லியிருக்காரு, பெண்களை கொச்சைப்படுத்தி பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்கு. வழக்கு விசாரணை உயர் நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு. ஸோ இவர் எச் ராஜா ஒரு மனு போடுறாரு, இந்த வழக்கு தள்ளுபடி பண்ணணும், வழக்கையே தள்ளுபடி பண்ணிடணும், இது விசாரணைக்கு உகந்தது அல்ல அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போடுறாரு. அதை உயர் நீதிமன்றம் அவர் வழக்கை தள்ளுபடி பண்ணது கேட்டதை தள்ளி விட்டுட்டு இவர் மனுவையே தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அந்த வழக்கு விசாரணையை நாங்கள் நடத்தி தான் ஆகணும், நீங்கள் அதுக்கு வழக்கு விசாரணை எதிர்கொண்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பை சொல்லியிருந்தாங்க. இதை எதிர்த்து எச் ராஜா உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு போயிருந்தாரு. அந்த மேல்முறையீட்டு இதில் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி அவர் எச் ராஜா தரப்பு வழக்கறிஞர் உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புல என்னென்ன தவறுகள் இருக்கோ அதை சுட்டி காட்டி வாதாடினாங்க. அதெல்லாம் குறித்து வச்சுக்கிட்ட உச்ச நீதிமன்ற நீதிபதி கடைசியா இந்த மனுவை தள்ளுபடி பண்றாரு. உயர் நீதிமன்ற தீர்ப்புல நாங்கள் தலையிட விரும்பவில்லை அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி இந்த மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அது கூட அரசியல்ல இருக்கிறவங்க பேசுற பேச்சுல கவனத்தோட இருக்கணும், கண்ணியத்தோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறது எச் ராஜா மேல உள்ள வழக்கு தொடர்ந்து விசாரணை நடைபெறும் அப்படிங்கிறத காட்டுது. ஆனால் சவுக்கு சங்கர் மேல எடுத்த நடவடிக்கை அது சரியான நடவடிக்கை தான், அதை விடுங்க. ஆனால் அதே சரியான நடவடிக்கை ஏன் சவுக்கு சங்கர் மேல எடுத்த அதே சரியான நடவடிக்கையே எச் ராஜா மேல எடுக்கல? இவருக்கு ஒரு நியாயம், அவருக்கு ஒரு நியாயமா? இவர் பெண்களை இழிவுபடுத்தினார், இவர் பெண்களை இழிவுபடுத்தினாரு. அவர் பெண் காவலரை இழிவுபடுத்தினார்ன்றதுக்காக இவ்வளவு சீரியஸா நீங்க அரெஸ்ட் பண்றீங்க. அது ஓகே, அது உங்களுடைய தன்மான பிரச்சனை, அதனால தலையிட விரும்பல. ஸோ அது சரியான நடவடிக்கை இருந்தால் இப்போ எச் ராஜாவையும் கைது பண்ணியிருக்கணும்ல, அவரையே கைது பண்ணாம நீங்க விட்டு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய கேள்வியா இருக்கு. ஸோ இதை விட்டுருங்க. அடுத்து கார்த்திக் பிள்ளை ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, பாப்பா மோகன் சார் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு வெளியில பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டியில உச்ச நீதிமன்றம் இந்த இளந்திரையன் நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதி இளந்திரையன் சொன்ன ஒரு கருத்தை அதாவது இது தற்கொலைதான், கொலையும் அல்ல, ரேப்பும் அல்ல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் உயர் நீதிமன்றம் கொடுத்துச்சு இல்லையா? அந்த உயர் நீதிமன்றம் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை கடும் கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க உச்ச நீதிமன்றத்தில். அதை கருத்தில் கொள்ளக்கூடாது, அடுத்த விசாரணையில, இந்த போலீஸ் விசாரணையில இதை கருத்தில் வச்சுக்கிட்டு விசாரிக்க கூடாது, நீங்க சுதந்திரமான விசாரணை பண்ணணும், இவர் சொன்ன கருத்துக்கள் அடிப்படையில் விசாரணை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் உச்ச நீதிமன்றம் சொல்லி இருந்தது. ஸோ அந்த விஷயத்த பாப்பா மோகன் சார் வெளியில பத்திரிகையாளர்கள்ட்ட சொன்னதை இவர் திருச்சி வேற மாதிரி ஏதோ அவர் முன்னுக்கு பின் முரணாகவும் உண்மைக்கு புறம்பான விஷயத்த சொன்ன மாதிரியும் பேசிட்டு இருக்காரு. அதாவது ஒரு பாப்பா மோகன் சார் மாதிரியான ஒரு மூத்த வழக்கறிஞர், அனுபவசாலியான ஒரு வழக்கறிஞர், ஒரு திறமையான வழக்கறிஞர், அவருக்கு இருக்கிற கோர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவருக்கு இருக்கிற மீடியாவில் அவருக்கு என்ன சொல்லணும் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸை, அவருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை விட இவனுக்கு அதிகமாக இருக்குதா என்னன்னு தெரியல. ஸோ கார்த்திக் பிள்ளை அதிமேதாவி மாதிரி சில விஷயங்களை சொல்லும்போது யாரை பற்றி சொல்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சொல்லணும். இவன் சொல்லக்கூடிய விஷயம் யாரை பற்றினா பாப்பா மோகன் சார் பற்றி. அவர் ஒரு லெஜெண்டை பார்த்து ஒரு ரோட்ல இருக்கிற நாய் குலைக்கிற மாதிரி குலைக்கிறது சரியா இருக்காது அப்படிங்கிறது தான் மக்களோட கருத்து. அதுதான் அவரோட வீடியோல வந்த கமெண்ட்டுகளும் அதை தான் காட்டுது. ஸோ அதுல ஒரு கமெண்ட் என்னன்னா, இவ்வளவு பேசுற நீ ஏன் நீ செல்வி மேல பள்ளித்தரப்பு ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி ஒரு புகார் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, புகார் கொடுத்து ஒரு நடவடிக்கை எடுத்து அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டியது தானே அப்படின்னு ஒரு நீண்ட பதிவை கமெண்டா போட்டிருக்காரு. அந்த கமெண்ட் பார்க்கும்போது ஒரு நியாயமான ஒரு கமெண்டா தான் தெரியுது. ஏன் பள்ளித்தரப்பு அமைதியா இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அவர் பதில் சொல்ல மாட்டாரு, நான் பதில் சொல்றேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணி ஒரு கேஸ் போட்டோம்னா செல்வி மேல, அது திருப்பி விசாரணை முடிவில் பூமராங் மாதிரி திருப்பி நம்மளை தான் தாக்கும் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு ரவிக்குமாருக்கு. இதை கேஸ் போட்டோம்னா நம்மளே கடைசியில மாட்டிக்கொள்வது நம்மளாதான் இருக்கும் அப்படிங்கிறது தெல்ல தெளிவா தெரிஞ்சனால தான் இந்த மாதிரியான கேஸுகள் போடாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காரு.
இதை ஏதோ அமைதியாக உட்கார்ந்துருக்கனால அவர் மேலே குற்றம் இல்லை, அவர் சுத்தமான ஆள் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் பிள்ளை பேசிகிட்டு இருக்கிறது வந்து, அதாவது திரு ரவிக்குமார், திருமதி சாந்தி அப்படின்னு சொல்லி மரியாதை அடைமுறையோடு அவர் பேசுறதுலேருந்து எவ்வளோ காசு வாங்கியிருப்பாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரியும். காசு வாங்கினாரா இல்லை வேற ஏதோ வாங்கினாரா, அது அவங்க ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம், அதை விடுங்க. இப்போ அதே கண்ணியத்தோட ஏன் இவங்கள பற்றி பேச மாட்டேங்கிறாங்க? சகோதரி செல்வி வந்து டிராமா குயின், நாடகம் போடுறா, அவ போடுறா, இவ சித்தி வேசி அப்படி இப்படின்னு பேசுகிற ஆளுங்க அவங்கள பற்றி மரியாதையாக பேசும்போது அந்த அளவுக்கு ஆதாரம் என்ன கிடைச்சிருக்கு அவருக்கு? பள்ளித்தரப்பு குற்றமற்றவர் அப்படின்றதுக்கு அந்த ஆதாரத்தை எங்களுக்கு காட்டுங்க, எங்களுக்கு கொடுங்க, நாங்களும் ஒத்துக்கிறோம். அதை கொடுக்க மாட்டேங்கிறீங்களேன்றது தானே எங்கள் சந்தேகத்தை வளர்த்துக்கிட்டே போகுது. ஸோ இது மாதிரியான விஷயங்களை பேசும்போது ஒரு பாப்பா மோகன் சார் ஒரு மீடியாவில் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு அப்படின்னா அது வந்து முழுக்க முழுக்க பொய்யா இருந்ததுனாக்கா அவர் மேலே வந்து உச்ச நீதிமன்றம் வந்து நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாதா? இதை இவர் மட்டுமா சொன்னார்? சித்தார்த் லூத்ராவும் தானே சொன்னார். அதே மாதிரி ஒரு கருத்தை உச்ச நீதிமன்றத்தை சொன்னாங்களா இல்லையா அப்படிங்கிறது சென்னையில் உட்கார்ந்துட்டு இருக்க உனக்கு எப்படி தெரியும்? அங்கே நடந்த விஷயங்கள் என்னங்கிறது கோர்ட்டு உள்ளே இருந்தவங்களுக்கு தான் தெரியும். இப்போ நீ சொல்றது கோர்ட்டுக்குள்ள வீடியோ எடுக்கக்கூடாது, அதை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் அதை வந்து பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றது வந்து இவர் தான் எடுத்து கொடுத்தார், ராமலிங்கம் தான் வீடியோ எடுத்து கொடுத்தாரு, அது பாக்கெட்டில் வச்சுட்டு எடுத்து கொடுத்தாரு. பாக்கெட்டில் வச்சுட்டு எடுத்து கொடுக்குற சீக்ரெட் கேண்டிட் கேமரா எந்த அளவுக்கு எடுத்திருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இது வந்து தெளிவாக யாரோ வந்து கேமராமேன் மாதிரி நின்று எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் வந்து தெளிவாக தெரியுது. ஸோ ஒரு ஃப்ரேமும் அவங்க முழு உருவமும் தெரியுறதுனால இது பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு சீக்கிரட்டாக எடுத்த வீடியோஸ் இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஸோ இவர் வந்து வெளியில் வந்து கொடுக்குற பேட்டியில் எவ்வளோ கவனத்தோடு இருப்பார். ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லா உலகத்தில் இருக்க தமிழ் மக்கள் அத்தனை பேருமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் வந்து ஒரு கருத்தை பதிவு பண்ணுறோம் அப்படின்னா அந்த கருத்து வந்து எவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பாப்பா மோகன் சாருக்கு நல்லாவே தெரியும். இந்த புலனாய்வு புலி இருக்கார இவர் தெரிஞ்சதோட அவருக்கு அதிகமாக தெரியும். ஏன்னா அவர் அனுபவசாலி, என்ன பேசணும் எங்கே பேசணுங்கிறது தெளிவாக தெரிஞ்ச ஒரு ஆள். அவ்வளோ தெளிவாக தெரிஞ்ச ஆள் எப்படி பேசுவாருன்னு தெரியும் அவருக்கு. அதில் வந்து விமர்சனம் பண்ணக்கூடிய தகுதியே இல்லாத ஒரு வீணா போன ஒரு ஆள் வந்து சொல்கிறத வந்து பெருசாக பொருட்படுத்த வேண்டாம். அதனால அவர் இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்காருன்ட்டு தயவுசெய்து எனக்கு ஃபோன் பண்ணி அந்த கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லுங்கன்னு சொல்லாதீங்க. நீங்கள் கேட்டுக்கிட்ட வேண்டுகோளுக்கு இணங்க நான் அதுக்கு பதில் சொல்லிட்டேன். அதுக்காக மட்டுமே பதில் சொல்கிறேன். மற்றபடி இவனுக்கெல்லாம் பதில் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் கேட்ட கேள்விகள், நீங்கள் பதில் சொல்ல என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையில் பதில் சொல்லுங்கன்னு சொல்லி நீ என்கிட்ட கேட்குறீங்கல்ல, அதுக்கு மரியாதை கொடுத்து தான் நான் அவனுக்கு பதில் சொல்கிறேனே தவிர அவனுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. ஸோ இதுவரைக்கும் நடந்த விஷயம் இதுதான். 28ஆம் தேதிக்கு இந்த வழக்கை ஒத்தி வச்சிருக்காங்க. அன்னைக்கு தினம் அரசு தரப்பு வழக்கறிஞர் வந்து அவரோட வாதத்தை வைக்கிறாரு. அன்னைக்கு வாதம் முடிஞ்ச உடனே அவங்க என்ன தீர்ப்பு ஆர்டர் போடுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் வந்து இவ்வளவுதான். அடுத்த வீடியோவில் வேற ஏதாவது அப்டேட் கிடைச்சதுன்னா பாப்பா மோகன் சார் ஃப்ரீயாக இருந்தாருன்னா அவர்கிட்ட கேட்டுட்டு விழாவாரியாக ஒரு டீட்டெயிலாக அவர் வாயாலே சொல்கிற கருத்துக்களை நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். முந்தைய வீடியோவில் பதிவு பண்ண மாதிரி இப்போதைக்கு உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.